Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்க தினேஷ். இந்த வீடியோல NSEல உள்ள ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இப்ப 2 புதிய சர்க்குலர் வெளியிட்டிருக்காங்க. அதுல பேங்க் நிஃப்டி மற்றும் மிட் கேப் நிஃப்டியோட எக்ஸ்பிரியை சேஞ்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. என்ன கிழமையில இருந்து எந்த கிழமைக்கு சேஞ்ச் பண்றாங்க, இந்த சேஞ்ச் பண்றது என்னையில இருந்து அமலுக்கு வருது அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் லைக் பண்ணுங்க. நீங்க தெரிஞ்சுக்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஜூலை 12ஆம் தேதி NSEல உள்ள ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து 2 சர்க்குலர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சர்க்குலர்ல பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பிரி டேவை வந்து சேஞ்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னாடி பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பிரி டேவை வியாழக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமைக்கு சேஞ்ச் பண்ணாங்க. அதற்கப்புறம் சென்செக்ஸ் பேங்க் எக்ஸ் எல்லாம் ரெக்யூஸ் பண்ணதுனால திரும்ப வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமைக்கு சேஞ்ச் பண்ணாங்க. இத பத்தி எல்லாம் நம்ம சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். நிறைய பேரு பருத்தி முட்டை அதுக்கு குடோன்லயே இருந்திருக்கலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இப்ப திரும்பவும் பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பிரி டேவை சேஞ்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஆனா சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்லி வீக்லி கான்ட்ராக்ட்ஸை மட்டும் வியாழக்கிழமையிலேருந்து புதன்கிழமைக்கு சேஞ்ச் பண்றாங்க. மந்த்லி கான்ட்ராக்ட் குவார்டர்லி கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே அஸ் யூசுவலா தேர்ஸ்டே எக்ஸ்பிரி இருக்கிற மாதிரியே வியாழக்கிழமையே எக்ஸ்பிரி ஆகும். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். நான் கொஞ்சம் டீடைல்டா சொல்றேன். ஒவ்வொரு மாதமும் லாஸ்ட் வியாழக்கிழமைய மந்த்லி எக்ஸ்பிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு குவார்ட்டரோட லாஸ்ட் வியாழக்கிழமைய குவார்டர்லி எக்ஸ்பிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே இப்ப வியாழக்கிழமை எப்படி எக்ஸ்பிரி ஆகுதோ சேம் அதே போலதான். அதுல அவங்க எந்த விதமான சேஞ்சும் பண்ணல. அவங்க சேஞ்ச் பண்றது எல்லாமே மந்தோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரி, செகண்ட் எக்ஸ்பிரி, தேர்ட் எக்ஸ்பிரி இருக்கும் இல்லையா. இப்ப நம்ம வியாழக்கிழமை வந்து வீக்லி எக்ஸ்பிரியா இருக்கு. இத வியாழக்கிழமையிலிருந்து புதன்கிழமைக்கு சேஞ்ச் பண்றாங்க. இதை நீங்க இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட புரோக்கர் டெர்மினல் லாகின் பண்ணிட்டு சர்ச்ல போயிட்டு பேங்க் நிஃப்டி இப்ப 44,500 டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ரிசல்ட் வந்து ஷோ ஆகும். அதுல இப்போ ஆகஸ்ட் பக்கத்துல 3rd ஆகஸ்ட், 10th ஆகஸ்ட், 17th ஆகஸ்ட் இந்த மாதிரி டேட் ஷோ ஆகுறது எல்லாமே வீக்லி கான்ட்ராக்ட்ஸ். இதை தான் இப்போ வந்து வியாழக்கிழமையிலிருந்து புதன்கிழமைக்கு சேஞ்ச் பண்றாங்க. இப்ப வெறுமனே மந்த் மட்டும் ஷோ ஆகும் பாத்தீங்களா. இது வந்து மந்த்லி எக்ஸ்பிரி. இது வந்து அஸ் யூசுவலா இப்ப வியாழக்கிழமை எக்ஸ்பிரி ஆகிறது போலயே வியாழக்கிழமை எக்ஸ்பிரி ஆகும். இந்த சேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 1ஆம் தேதியில இருந்து அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 4ஆம் தேதி எல்லா தேர்ஸ்டே வீக்லி கான்ட்ராக்ட்ஸும் வெனஸ்டேக்கு வந்து சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் 6ஆம் தேதி ஃபர்ஸ்ட் வீக்லி வெனஸ்டே பேங்க் நிஃப்டி எக்ஸ்பிரியா இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த சர்க்குலர்ல பாத்தீங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டியோட எக்ஸ்பிரி டேவையும் சேஞ்ச் பண்றாங்க. இப்போ மிட் கேப் நிஃப்டி எக்ஸ்பிரி டே புதன்கிழமையா இருக்கு. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமையா இருக்கும். ஒவ்வொரு மாதத்தோட லாஸ்ட் புதன்கிழமை வந்து மிட் கேப் நிஃப்டியோட எக்ஸ்பிரியா இருக்கு. இந்த மிட் கேப் நிஃப்டியோட எக்ஸ்பிரிய புதன்கிழமையிலிருந்து திங்கக்கிழமைக்கு வந்து சேஞ்ச் பண்றாங்க. இது வந்து வீக்லி கான்ட்ராக்டும் புதன்கிழமையிலிருந்து திங்கக்கிழமை சேஞ்ச் ஆகுது. மந்த்லி கான்ட்ராக்டும் புதன்கிழமையிலிருந்து திங்கக்கிழமை சேஞ்ச் ஆகுது. இது ஆகஸ்ட் 16ல இருந்து அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மிட் கேப் நிஃப்டியோட மண்டே எக்ஸ்பிரி ஆகஸ்ட் 21 இருக்கும். இப்ப ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா மண்டே மிட் கேப் நிஃப்டியோட எக்ஸ்பிரியா இருக்கும். டியூஸ்டே வந்து ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பிரி, வெனஸ்டே வந்து பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பிரி ஒன்லி வீக்லி கான்ட்ராக்ட்ஸ் மட்டும். தேர்ஸ்டே வந்து எப்பயுமே நிஃப்டி எக்ஸ்பிரி வந்து தேர்ஸ்டேவா இருக்கும். ஃப்ரைடே வந்து சென்செக்ஸ் அண்ட் பேங்க் எக்ஸோட எக்ஸ்பிரி. வாரத்துல 5 நாளுமே எக்ஸ்பிரியா கொண்டு வர போறாங்க இல்ல கொண்டு வந்துட்டாங்க. கூடிய சீக்கிரமே எல்லாமே அமலுக்கு வந்துரும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி தினமும் எக்ஸ்பிரி டே இருக்கிறது சாதகமா இருக்குமா இல்ல பாதகமா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.